அதாவது இன்னிலேருந்து சராசரியா ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வட மாநிலத்தில நார்த் இந்தியான்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த வட மாநில நார்த் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, மயூரா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த மயூராங்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல மௌரியர்கள். சந்திரகுப்த மௌரியர் நம்ம எல்லாருமே ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பிந்துசாரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு சிறப்பான முறையில. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மனைவிகள் இருக்கிறாங்க. கணக்கில்லாத பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மனைவி யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, பெரும்பாலான மனைவிகள் வந்து ராஜகுமாரிகள், பக்கத்து நாட்டு ராஜாவுடைய ஒய்ஃப் இப்படிலாம் பல பேர வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுல சாதாரண ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசோக சக்கரவர்த்தி. அன்னைக்கு அவர் சக்கரவர்த்தி கிடையாது. சாதாரண அசோகர் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது நெறைய பிள்ளைங்களோட ஒண்ணா இருக்கும்போது, இந்த அசோகர் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாரு. இவர் வந்து பெரும்பாலும் விரும்ப மாட்டாராம். இந்த பையன் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் கப்பா இருக்கிறான்பா, கொஞ்சம் அழுக்கா இருக்கிறான்பான்ற மாரி தான் அவரு பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையன கொஞ்சம் ஓகே. பையன் அப்படின்னு தான் வச்சிருக்காரு. பையன்னு சொல்லி உரிமையா ரொம்ப ஒரு ஆர்வமெல்லாம் இருந்தது இல்லையாம். அப்படி இருந்திருக்கும்போது, அன்னைக்கு இருந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, பிந்துசாரர் ரொம்ப டேலண்டா இருந்திருக்கிறாப்ல. என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய பசங்கள்லாம் வந்து அவனுங்களோடயே அடிச்சுக்க கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிய ஒதுக்கி குடுத்து, "நீ போய் அங்க ஆட்சி பண்ணு. நீ போய் இந்த இடத்த பார்த்துக்கோ. நீ இந்த நிர்வாகத்த போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அங்க இங்க நடக்க வச்சு அவங்கள பிஸியாவே வச்சிருப்பாராம். அவன் சும்மா உட்காந்துருந்தா தானே என்ன பண்றதுன்னு யோசிப்பான். அவன சும்மாவே இருக்கக்கூடாது. அவன நடக்க வையி. அவனுக்கு ஏதாவது வேலை குடுன்ற மாரி, ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாராம். அவர் ஏதாவது நிர்வாகம் சம்பந்தமான இது வச்சிருப்பாராம். அப்படி இருக்கும்போது பிந்துசாராவுக்கு ஒரு ஆசை வந்து இருக்குது. என்னன்னா நம்மளுடைய ஆட்சி, அரசாங்கம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்கார கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அந்த ஜோசியக்காரங்கலாம் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்துட்டு, உங்க பசங்க ஜாதகம்லாம் குடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து, வானியல் சாஸ்திரம்லாம் பார்த்து, உங்க பசங்கள்லயே ஒருத்தன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்திங்கிற நிலைமைய அடைவான்றாங்க. சக்கரவர்த்திங்கிற நிலைமைக்கு என்ன அடையணும் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டோம்னா, ராஜா அப்படிங்கிறது ஓகே. மகாராஜாங்கிறது அத விட பெருசு. சக்கரவர்த்தி அப்படிங்கிறது அத விட மிகப்பெரிய அளவு. மிகப்பெரிய தேசங்கள உள்ளடக்குனது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு. பேரரசுக்கு சொந்தமானவங்க தான் சக்கரவர்த்தின்னு சொல்லிக்குவாங்க. அந்த சக்கரவர்த்திங்கிற ஒரு நிலைய உங்களோட பையன் ஒருத்தன் அடைவான்னு சொல்லி சொல்றாங்க. சரி எந்த பையன் அடைவான்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த ஜோசியக்காரர் ஒரு ப்ரெடிக்ஷன் ஒண்ணு சொல்றாரு. ஒரு ஹிண்ட் மாரி குடுத்துட்டு போறாரு. "நீ என்ன பண்ற ராஜா, உன் பசங்கள்லாம் வர சொல்லு. எவன் இருக்க உங்க பசங்க வரதுலயே எந்த ஒரு பையன் வரக்கூடிய வெஹிக்கிள் வரக்கூடிய வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா கெத்தா இருக்குதோ, அவன் தான் உங்களுக்கு அடுத்து பெரிய ஆளா வருவான்ட்டு." உடனே என்ன பண்றாரு, எல்லா பசங்களுக்கும் அழைப்பு விடுறாரு. "கண்ணு எல்லாரும் வாங்க." ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு தேதியில வர சொல்றாரு ராஜா. அப்படி ஒவ்வொரு பசங்களும் வரும்போது, இவரு மட்டும் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தேர்ல வர்றாங்க. ஒவ்வொருத்தர் தனித்தனி குதிரையில வராங்க. ஒவ்வொருத்தரும் பல்லாக்குல வராங்க. ஆனா இவரு மட்டும் தனியா யானை மேல வந்தாராம். 4, 5 யானைய கூட்டிட்டு யானைப்படையோட வந்தாராம். இவரு பார்த்தோனே புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. நம்மளுக்கு அப்புறமேட்டு இவன் தான் பெரிய ஆள் ஆகப் போறான்ற மாரி. இவரு என்ன பண்றாரு, அவருக்குள்ளோட ஒரு எண்ணம் வருது. நாம இருக்கும்போது இவன் நம்மளே தூக்கி சாப்பிட்டா நம்மளுடைய பேரெல்லாம் அடிபட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, இந்த கடைசிக்கு இந்தாண்ட ஆப்கானிஸ்தானா, இந்தாண்ட பாகிஸ்தானா இந்த மாரி அவங்க எல்லை இருந்துச்சு. நீ என்ன பண்ணு, இங்க போய் கொஞ்ச நாள் இரு, அங்க போய் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லி பையன பக்கத்திலேயே விடல. எங்க இவன பக்கத்துல விட்டா நம்மளோட இவன் சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிருவானோ, அப்ப நம்ம பேர் என்ன வருது? நாம இருக்கிற வரைக்கும் நாம தான் ராஜாவா இருக்கணுன்ற மாரி அவர் நெனச்சுக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் நடக்க விடுறாரு. அப்படி இருந்த இடத்துல அசோக சக்கரவர்த்திக்கு வந்து ஒரு லவ் வருது. அவர் கல்யாணம் பண்றாரு. அவருக்கு 2 குழந்தைங்க பொறக்குறாங்க. அவங்களுடைய கல்யாணத்த பிந்துசாரா வந்து ஏத்துக்கிறாரு. ஓகே அப்டின்ட்டு. அப்படி ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறமேட்டு பிந்துசாரா வயசாகி இறந்து போறாரு. இறந்து போன உடனே இவரு அங்க இங்கலாம் ஆட்சி பண்ணார்ல. ஆட்சி பண்ணதுல அசோக சக்கரவர்த்திய மக்களுக்கெல்லாம் பிடிச்சு போயிருது. பிடிச்சு போன உடனே என்ன பண்றாங்க, இவரே வந்து ராஜாவா இருக்கணுன்ற மாரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ, இப்படி கோரிக்கை வரும்போது, ராஜாவுடைய மத்த இளவரசி, மகாராணிக்கு பொறந்த பசங்கலாம் இருக்கிறாங்கல்ல, பெரிய இடத்து பசங்க. அவங்களே கூட பொறந்தவங்கலாம் என்ன பண்றாங்க, இவன விடவே கூடாது அப்படின்ற மாரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. யார் யாரெல்லாம் இவருக்கு ஃபேவரா இருக்கிறாங்களோ அவங்கலாம் கொடுமை பண்றாங்க. ஸோ, இவரு வந்து பல்வேறு எதிர்ப்புகள தாண்டி இவரு ராஜாவா வர்றாரு. ராஜா வந்தவுடனே, "நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணலையே. இது வந்து எங்க அப்பன் கட்டி காப்பாத்துன கோட்டை. இதுக்குள்ள நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்றேன், எல்லா இடத்துலயும் போயி என்னுடைய இத வந்து நான் பெருமைய வந்து உருவாக்க போறேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்க போறேன்னு" சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவுக்குள்ள அவரால நுழையவே முடியல. சேர, சோழ பாண்டியர்கள், அப்புறமேட்டு பல்லவர்கள் இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல, நூத்துக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால. அந்த காலகட்டங்கள்ல இவரால உள்ள நுழைய முடியல. ஸோ, தென்னிந்தியா வரைக்கும் வராரு. அதுக்கு மேல அவரால உள்ள நுழைய முடியல. அப்படி அவங்களுக்குள்ளாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பா இருந்த ஏரியா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, கலிங்க தேசம். அதாவது இன்னைக்கு கூடிய ஒடிசா ஓகேங்களா? அன்னைக்கு வந்து கலிங்க தேசம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள இவங்களால ஜெயிக்கவே முடியல. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க வந்து தனக்குன்னு ஒரு தனி ஒரு இத வச்சுக்கிட்டாங்க. கோட்டைகளோட மட்டும் தான் இருக்கிறாங்க. கோட்டைய விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க. ஸோ, இவங்களால கோட்டைகளோட போய் அவங்கள ஜெயிக்கவும் முடியல. அந்த டைம்ல என்ன பண்றாரு அசோக சக்கரவர்த்தி, இவனுக்கு என்ன பலம்? வெளியிலேருந்து சாப்பாடு போகுது. வெளியிலேருந்து வெடிமருந்து வெளியிலேருந்து போர்க்கருவி போகுது. வெளியிலேருந்து படை வீரர்கள் போறாங்க. அதனால தான் இவன் பலமா இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு போகக்கூடிய சாப்பாடு, படை வீரர்கள் எல்லா சலுகையும் கட் பண்றாரு. அங்க வழியா போகக்கூடிய நதிநீர் முதற்கொண்டு அந்த மனுஷன் கட் பண்றாரு. ஓகேங்களா? கட் பண்ணவாட்டி உள்ளாடி இருக்கிற மக்கள் கோட்டைகளோடயே எத்தன நாள் தான் இருப்பாங்க? கோட்டைகளோடயே எவ்வளோ நேரம் தான் சோறு இருக்கும்?
எல்லாம் தீர்ந்து போனாட்டி அவங்க உடம்பு வீக்காக இருக்கிற டைமில் அசோக சக்கரத்தை உள்ளாடி பூந்து எல்லாம் அடித்து நவுத்தி பெரிய ஆயிடுறாரு. அவங்கள ஜெயிச்சிடுறாரு. கலிங்க தேசத்தை வெற்றி கொள்கிறார். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒடிசாவை அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அந்த காலகட்டங்களில் அப்படி அவர் ஜெயிச்ச வாட்டி உள்ளாடி போய் பார்க்கும்போது ஜெயிச்ச வாட்டி நாம் தாண்டா உள்ளாடி போய் பார்க்கலாம், நான் நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போவாங்களா. அப்படி அவர் பார்க்க போகும்போது மக்கள்லாம் கீழே ரொம்ப துன்பப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவர் மாறுவேஷத்தில் போய் பார்க்கும்போது நம்மளை இந்த மாதிரி பண்ணி விட்டாங்களே, எனக்குன்னு இந்த இதை என் துணையை இவங்க எடுத்துட்டாங்களே, என்னுடைய பார்ட்னரை கொண்டு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பெண் ஒரு ஆணை பற்றியோ, ஒரு ஆண் ஒரு பொண்ணை பற்றியோ, வளர்ந்து என் குழந்தையை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி ஒரு தாயோ இப்படி யாரோ ஒருத்தர் சொல்கிறத பார்த்தோன்னே இவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு விரக்தி வந்துடுது. இதில் நம்ம என்ன பெருமையாக சாதிச்சிட்டோம், நம்மக்கிட்டேயே பணம் காசு இருக்குது, நாம் இப்படி ஒருத்தரை கொன்று இப்படி ஒரு பேர் வாங்கி நம்மளுக்கு இதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவர் உடனே அதுலேருந்து வெளியில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. இப்படி ஒரு சோகமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா புத்த மதம். அவர் புத்த மதத்தை வந்து ஏற்றுக்கிறாரு. புத்த மதத்தை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு விதமான ஒரு அமைதியான ஒரு நெறிமுறையை ஏற்றிட்டு போகிறாரு. அமைதி மார்க்கத்தில் போகிறாரு. நான் இனிமேல் வாழ்க்கையில் போர் புரிய மாட்டேன், யார்ட்டையும் சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது சொல்கிறாரு, ரோட்டில் நிறையா மரம் நட்டு வைக்கிறாரு. மக்களுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு நல்லது நடக்கணும்ன்ட்டு அவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. பொதுவாக வந்து நான் அப்பா, அம்மா, குரு இவங்களுக்கெல்லாம் நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இது என்னோட நாடு, அது உன்னோட நாடுன்னு சொல்லி நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இதில் என்ன கிடைக்க போகுது? ஒரு உயிர் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாத ஒன்று. உயிர்களுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும். யாரும் யாரையும் காயப்படுத்திக்காதீங்க. ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் அன்போடு எல்லாம் இருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவரோட பிள்ளைங்களையும் புத்த மதத்தை பரப்ப சொல்லி இலங்கைக்கெல்லாம் அனுப்பிவிட்றாரு. இப்படி அவர் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்திருக்கிறாரு. அதாவது மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்து அந்த நிலைமைக்கு போய் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக போய் அப்புறமேட்டு அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், அமைதி மார்க்கம் தான் முக்கியம் சொல்லி வந்திருக்கிறார் அசோக சக்கரவர்த்தி. அப்படி வந்தவர் தான் வந்து இன்றைக்கி நம்ம ரோட்டில் மரம் நட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, ஹைவேல நடுப்புற எதுக்கு மரம் நட்டு வைக்கிறாங்க? நல்லதுக்கு அவசரமா கிடையாது. அந்தாண்ட வர வண்டி வெளிச்சம் இந்தாண்ட யாரு கண்ணும் கூசக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஹைவேல வந்து அரளி செடி இப்படிலாம் வைக்கிறாங்க. ஆனால் அவர் வச்சது அதுக்கோசரம் வைக்கல. மக்கள் வந்து வெயில்லலாம் போகிறாங்க வராங்க, அவங்க இளைப்பாறணும், அவங்க வெளியில் போயிட்டு வரவங்க கூட நிம்மதியாக இருக்கணுன்ட்டு தான் அவர் மரம் நட்டு வச்சார். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அன்றைக்கே அவர் வந்து விதை நான் போட்டது, இது என்னோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அசோக சக்கரவர்த்தி வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு.